நீங்க செட் பண்ணியிருக்க கோலை விட அந்த கோலை ஏன் செட் பண்ணோம் அப்படின்ற ஒரு பர்பஸ் தான் ரொம்ப முக்கியம். ஆக்சுவலா உங்க கோல் என்ன? நீங்க கோலை எதுக்காக செட் பண்ணீங்க? இங்க பாதி பேத்துக்கு அவன் கோலே என்னன்னு தெரியாது. அவன்கிட்ட போயிட்டு டே நீ கோலை என்ன பர்பஸ்க்காகடா செட் பண்ணன்னு கேட்டா அவன் என்ன சொல்லுவான் பாவம். ஒரு கோல் செட் பண்றோம். அந்த கோலை செட் பண்றதுக்கு எதுக்குடா காரணம் வேணும்? கோலே ஒரு காரணம் தானடான்னு சொல்லி ஒரு கேள்வி கேட்பீங்க நீங்க. ஆனா உண்மை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க செட் பண்ண கோலை ரீச் பண்றதுக்கே அந்த கோலை செட் பண்றதுக்கு ஒரு பர்பஸ்னு ஒண்ணு இருந்தாதான் அந்த கோலையே உங்களால ரீச் பண்ண முடியும். இதுதான் ஆக்சுவலா உண்மையான ஒரு விஷயம். இப்போ அதுக்கு பர்ஃபெக்ட்டா ஒரு எக்ஸாம்பிள் ஒண்ணு பார்ப்போம். நீங்க ஒரு பெரிய பிசினஸ் ஒண்ணு பண்ணணும். பெரிய பிசினஸ் மேன் ஆகணும். கோடி கோடியா சம்பாதிக்கணும் அப்படின்றத வந்து ஒரு கோலா செட் பண்ணியிருக்கீங்கன்னு வச்சுக்கலாம். அந்த பாயிண்ட்ல உங்க பிசினஸ் வந்து ஒரு $1,000,000 கொண்டு போய் ரீச் ஆகணும். ஒரு 5 இயர்ஸ் டைம் பீரியடுக்குள்ள அப்படின்றது வந்து உங்க கோல் அப்படின்னா, இப்ப அந்த இடத்துல வந்து எந்த ஒரு பர்பஸுமே இல்ல அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஒரு பிசினஸ்ல ஏதாவது ப்ராப்ளம் வரலாம். இல்ல நீங்க பஸ்ட் அவுட் ஆகலாம். இல்ல உங்க கூட ரிலேஷன்ஷிப்ல இருந்தவங்க யாராவது இல்லாம போகலாம். இல்ல அ ஏதோ ஒரு பெரிய ஒரு இஷ்யூ வந்து உங்களுக்கு வருது, பிசினஸ்க்கு வருது அப்படின்னா, நீங்க இந்த பிசினஸ் வந்து டப்புன்னு அப்படியே கட் பண்ணிருவீங்க. ஏன்னா, வெறும் பிசினஸ் பண்ணணும். அந்த $1,000,000 ரீச் பண்ண வைக்கணும் அப்படின்றது மட்டும் தான் என் கோல். சோ அதுக்கு காரணமே இல்ல. ஏன் நான் $1,000,000 கொண்டு போணும்? நான் ஏன் பிசினஸ் பண்ணணும்? சோ ஒரு ரீசனே இல்ல. சோ ஒரு பர்ப்பஸே இல்ல. அப்டின்னா, அந்த கோல போய் அச்சீவ் பண்றதுக்கு உங்களுக்கு வந்து ஒரு காரணம் இல்ல. சோ நீங்க ஒரு கோல் செட் பண்றீங்கன்னா, அந்த கோலுக்கு வந்து ஒரு ரீசன் வேணும். இப்போ அதே பிசினஸ் அதே $1,000,000 வந்து 5 இயர்ஸ்ல ரெவென்யூ பண்ணணும் அப்டின்றது வந்து கோலு. சோ இப்ப நான் வந்து டிஃபரண்டா இன்னொரு பாயிண்ட்ல சொல்றேன். இப்ப எக்ஸாம்பிளுக்கு வந்து என்னோட பிசினஸ் வந்து ஒரு நார்மலா இருக்கிற ஒரு பீப்பிளோட குவாலிட்டி ஆஃப் லிவிங்க இன்கிரீஸ் பண்ண போகுது. என்னோட பிசினஸ் ஐடியா அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ நான் இப்போ ஒரு பிசினஸ் வந்து $1,000,000 கொண்டு போகணுன்றத கோலா செட் பண்ணிட்டு, பர்பஸ் என்னன்னா, நான் வந்து இங்க நார்மலா இருக்கிற பீப்பிள்ஸோட குவாலிட்டி ஆஃப் லிவிங்க நான் இன்கிரீஸ் பண்ண போறேன் அப்படின்றது என் பர்பஸ். ஸோ நான் வந்து ஒரு குவாலிட்டி ஆஃப் லிவிங் இன்கிரீஸ் பண்ணணும். ஸோ என்னோட சர்வீஸோ இல்ல என்னோட ப்ராடக்ட்டோட பிரைஸ் வந்து ஒரு 8,000 to 10K இருக்குன்னு வச்சுக்கலாம். பர் ஒருத்தர் வந்து வாங்குனா அவ்வளவு வருது அப்படின்னா, இப்ப நீங்க வந்து ஒரு 1 crore ரெவென்யூ பண்ணணும்னு பாத்தீங்கன்னா எவ்வளோ? ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 10,000 10,000 10,000 பீப்புளுக்கு நீங்க அத செல் பண்ணீங்கனாலே, நீங்க ஆல்மோஸ்ட் வந்து அந்த 10,000 கிடையாது. ₹10,000 ப்ராடக்ட்ட 1000 பீப்புளுக்கு செல் பண்ணிட்டீங்கனாலே, உங்களுக்கு வந்து அந்த 1 crore அப்படின்ற மார்க் வந்து நீங்க ரீச் பண்ணிடலாம். இந்த இடத்துல வந்து நான் என்ன சொல்ல வரேன்னா, எனக்கு சும்மா வந்து ரேண்டமா ஒரு கோல். அதாவது நான் வந்து பிசினஸ் பண்ணணும். $1,000,000 ரெவென்யூ பண்ணணும் அப்படின்றது வந்து ஒரு கோலா இல்லாம, என் பிசினஸோட ப்ராடக்ட் ஆர் சர்வீஸ் இஸ் கோயிங் டு இன்க்ரீஸ் ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங் ஆஃப் பீப்புள், குவாலிட்டி ஆஃப் லிவிங் ஆஃப் பீப்புள் இன்க்ரீஸ் பண்ண போகுது. ஸோ நான் வந்து ஒரு 10,000 பீப்புளோட லிவிங்கை வந்து நான் மாற்ற போறேன். அவங்கள வந்து அவங்களோட குவாலிட்டி ஆஃப் லிவிங்கை வந்து நான் இன்க்ரீஸ் பண்ண போறேன் அப்படின்றது வந்து என்னோட பர்பஸ். ஸோ அந்த பர்பஸ் அடையிறப்போ என்னோட கோல், அதாவது அந்த பிசினஸ் வந்து பெரிய பிசினஸ் ஆகணும், நான் வந்து ஒரு $1,000,000 ரெவன்யூ பண்ணணும், இல்ல ₹1 crore வந்து ரெவன்யூ பண்ணணும் அப்படின்றது வந்து ஆட்டோமேட்டிக்கா ரீச் பண்ணிடலாம். இதுவே நீங்க கோலை வந்து ஒரு இதுவா வச்சு அதுக்கு ஓடுனீங்கன்னா டஃப் டு ரீச். அப்பவும் ரீச் பண்றவங்க இருக்காங்க. பட் மோஸ்ட்லி அத வந்து ரீச் பண்ண முடியாது. பிகாஸ் அதுக்கு வந்து உங்களுக்கு பர்ப்பஸ் இல்லாத ஒரே காரணம் தான். இன்னும் உங்களுக்கு புரியிற மாரி சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, சூரரை போற்று சூர்யாவ எடுத்துக்கலாம். ஆக்சுவலா அது உண்மையா நடந்தது. பட் ஸ்டில் நம்ம வந்து அந்த கதைக்குள்ள இருக்கிறத வச்சே போவோம். சூர்யா வந்து ஒரு பெரிய ஏர்வேஸ் வந்து அதாவது ஒரு பெரிய ஏர்வேஸ்ன்னு சொல்ல முடியாது. நார்மலான ஒரு பீப்பிள கூட அந்த வந்து அவங்களோட ஃப்ளைட்ல கூட்டிட்டு போணும் அப்படின்றது வந்து ஒரு பர்ப்பஸா செட் பண்ணிட்டாரு. பட் அவரோட கோல் வந்து ஒரு ஏர்லைன் ஸ்டார்ட் பண்றது. ஸோ ஒரு ஏர்லைன்ஸ் மட்டும் ஸ்டார்ட் பண்ணணும்னு நெனச்சுட்டு ஒர்க் பண்ணிட்டு இருந்திருந்தாருன்னா, பாலையான்னு நெனைக்கிறேன் அந்த கேரக்டர் பேரு. அவங்க வந்து ஒரு 2, 3 crores சம்திங் குடுக்குறேன் அப்படின்றப்போ வந்து தே வில் கன்வின்ஸ். அதாவது சூர்யா வந்து கன்வின்ஸ் ஆயிருப்பாரு. சூர்யாவோட ஃப்ரெண்ட்ஸ் 2 பேர் வந்து ஆக்சுவலா அந்த சீன்ல கன்வின்ஸ் ஆயிட்டாங்க. சூர்யா வந்து கன்வின்ஸ் ஆகல. ரீசன் என்னன்னா, அவங்க 2 பேரும் வந்து ஏர்லைன்ஸ் ஆரம்பிக்கணும் அப்படின்றது வந்து ஒரு கோலா வச்சு போயிருக்காங்க. பட் அந்த சூர்யா வந்து அவரோட மாறன் அந்த கேரக்டர் வந்து என்ன பண்றாருன்னா, நான் வந்து கோல் வந்து ஏர்வேஸ் செட் பண்ணியிருக்கேன். பட் என்னோட அந்த கோலோட பர்ப்பஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நார்மல் பீப்பிள கூட நான் வந்து கம்மியான விலையில வந்து டிக்கெட் பிரைஸ் காசு பண்ணி அவங்கள வந்து நான் அ அ அதாவது ஃப்ளைட்ல கூட்டிட்டு போறேன் அப்படின்றது அவரோட பர்ப்பஸ். ஸோ அவர் அந்த பர்ப்பஸ்ல ஸ்ட்ராங்கா இருந்ததுனால தான் கடைசி வரைக்கும் எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் அந்த கோல வந்து அச்சீவ் பண்ண முடிஞ்சுச்சு. இந்த சூரரை போட்டு எக்ஸாம்பிள வச்சு நீங்க ஃபீல் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு அந்த ஒரு இது புரியும்னு நெனைக்கிறேன். ஏன் வந்து பர்ப்பஸ் வந்து மஸ்ட் கோல விட அப்படின்றது. கோல் இருக்கக்கூடாதுன்னு நான் சொல்லல. அந்த கோல் ஒண்ணு செட் பண்றீங்கன்னா, அந்த கோலுக்கான காரணம் வந்து ஸ்ட்ராங்கா இருக்கணும். ஸோ நீங்க ஒரு கோல் செட் பண்றீங்கன்னா, அதுக்கான பர்ப்பஸ் எதுக்கு நான் அந்த கோல வந்து நான் அச்சீவ் பண்ணணும் அப்படின்றது வந்து என்னைக்குமே வந்து ஒரு
பின்னாடி வந்து அது ஒரு பாயிண்ட்லயே செட் பண்ணி வச்சுட்டு நீங்க ஒரு கோல் செட் பண்றது என்னைக்குமே நல்லது. நம்ம வந்து ஒரு சீரீஸ் ஆஃப் வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணிருக்கோம். அதுல வந்து இது 6th எபிசோடு. ஆக்சுவலா இந்த எபிசோடு தான் ரொம்ப சின்ன வீடியோவா இருக்கும்னு நினைக்கிறேன். ஆக்சுவலா நம்ம ஸ்டார்டிங்ல இருந்து இந்த வீடியோ வரைக்கும் என்ன சொல்ல வரோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு கோல் செட் பண்ணி அந்த கோல் அச்சீவ் பண்றதுக்கு நீங்க ஒர்க் பண்றீங்க அப்படின்னா, யூ கேன் ஏபிள் டு க்ரோ யுவர் செல்ஃப். நீங்க வந்து உங்களை அப்ஸ்கில் பண்ணலாம், எல்லாமே பண்ணி உங்க லைஃப்ல வந்து க்ரோ ஆகலாம் அப்படின்றது தான் ஒரு பாயிண்ட். ஸோ இந்த வீடியோல வந்து நம்ம வந்து மென்ஷன் பண்ணியிருக்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா, கோல் இஸ்ன்ட் எப்படி சொல்றது, அந்த கோல் மட்டும் உங்களை வந்து லைஃப்ல க்ரோ பண்ண போறது இல்ல. அந்த கோலுக்கு ஒரு பர்பஸ் செட் பண்ணாதான் நீங்க வந்து அந்த கோலை அட்டைன் பண்றதுக்கே ஒரு பர்பஸ் இருக்கும். ஸோ கோல் செட் பண்ணுங்க, அதுக்கு பர்பஸையும் வச்சுக்கோங்க. ஸோ ஈஸி அச்சீவ், அந்த கோல் வந்து ஈஸியா நீங்க அச்சீவ் பண்ணிடலாம் பர்பஸ் இருக்கு அப்படின்றப்போ. இந்த ஷார்ட் வீடியோ உங்களுக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும், உங்களோட கோல் செட்டிங்ல வந்து ஒரு திருப்பு முனையை உண்டாக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்துருக்கீங்கன்னா நன்றி. நீங்க வந்து இந்த வீடியோ லைக்கும் போட்டு ஷேர் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் அனுப்பி விட்டு சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லிருங்க. நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோல வந்து பார்க்குறேன். நன்றி, வணக்கம்.